மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் நீண்ட நாட்களாக வெளியிடாமல் இழுத்தடித்ததற்கான காரணம் என்ன என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கதாநாயகனாக நடிக்க தொடங்கியதிலிருந்து அவர் திரையுலகிலிருந்து விலகிய வரையிலும் அவரால் எந்த படமும் வெளிவராமல் நின்று போனதில்லை. எம்ஜிஆர் நடிக்கின்ற படங்கள் எந்த காரணத்திற்காக வெளிவராமல் நின்று போனாலும் அதற்கு எம்ஜிஆர் மட்டுமே காரணம் என்று திரையுலகில் பேச தொடங்கி விடுவார்கள். இது போன்ற காரணத்தினால் அந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக செயல்படுவார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது இயக்குனரால் அந்த திரைப்படத்தை சரியாக இயக்க முடியுமா, அந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளரால் அந்த திரைப்படத்தை எடுத்து முடித்து வெளியிட முடியுமா போன்ற விஷயங்களை விசாரித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் அந்த திரைப்படத்தை நடிக்க ஒப்புக்கொள்வார். சினிமாவில் நுழைந்து நடித்து வளர்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் போதும் என்று ஆர்வ கோளாறால் ஏற்றுக்கொண்ட சில படங்கள் பூஜையோடும் சில நாட்கள் நடந்த படப்பிடிப்போடும் நின்று போயிருக்கின்றன. எம்ஜிஆர் முதல் முறையாக நடித்த சாயா திரைப்படமும் எடுத்து முடித்து வெளிவராமல் போன திரைப்படம்தான். அதிரூப அமராவதி என்ற திரைப்படமும் நடித்து முடித்து கொடுத்தும் வெளிவராமல் போன திரைப்படம்தான். எம்ஜிஆர் நடித்த மாடி வீட்டு ஏழை என்ற திரைப்படம் நடிகர் சந்திரபாபுவின் தவறான நடவடிக்கைகளால் நின்று போனது. அதே போல எம்ஜிஆர் நடித்து 1970ஆம் ஆண்டு வெளிவந்த தலைவன் என்ற திரைப்படம் நீண்ட மாதங்கள் முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டே போனது. இயக்குனர் PA தாமஸ் தனது தாமஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் தயாரித்து புதிய இயக்குனர் சிங்கமுத்துவுடன் இணைந்து இயக்கினார். தலைவன் என்ற இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். எம்ஜிஆருக்கு ஜோடியாக கண்ணன் என் காதலன் திரைப்படத்திற்கு பிறகு நடிகை வாணிஸ்ரீ இணைந்து நடித்திருந்தார். இவர்களுடன் SA அசோகன், MN நம்பியார், VS ராமதாஸ், OAK தேவர், நாகேஷ், ஜோதிலட்சுமி, மனோரமா, CS பாண்டியன், திருச்சி சவுந்தரராஜன் ஆகியோர் நடித்திருந்தனர். இசையமைப்பாளர் SM சுப்பையா நாயுடு இசையமைக்க பாடல்கள் அனைத்தையும் கவிஞர் வாலி எழுதியிருந்தார். வசனம் RK சண்முகம், ஒலிப்பதிவு PS நாகப்பா, சண்டை பயிற்சி மாடக்குளம் அழகிரிசாமி. கருப்பு வெள்ளை படத்திலிருந்து கலருக்கு மாறிவிட்ட காலம் அது. எம்ஜிஆர் நடித்த ரகசிய போலீஸ் 115, குடியிருந்த கோவில், எம்ஜிஆரின் 100வது படமான ஒலிவிளக்கு, அடிமை பெண், நம் நாடு போன்ற படங்கள் கலரில் எடுக்கப்பட்டு முடிக்கப்பட்டு வெளியாகி பெரும் வெற்றி கண்டது. தலைவன் என்ற திரைப்படம் மட்டும் எடுத்து முடிக்கவும் முடியாமல் வெளியிடவும் முடியாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சிக்கிக் கொண்டது. அதன் பிறகு எடுக்கப்பட்ட படங்களான என் அண்ணன், மாட்டுக்கார வேலன், எங்கள் தங்கம், தேடி வந்த மாப்பிள்ளை ஆகிய திரைப்படங்கள் கலரில் வெளியாகின. ஒரு தாய் மக்கள், அன்னமிட்ட கை போன்ற படங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கப்பட்டதால் தலைவன் என்ற திரைப்படத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டிலேயே எடுத்தனர். ஆனால் தயாரிப்பாளர் PA தாமஸ் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த திரைப்படத்தை முடித்து வெளியிட முடியாமல் போனது. இந்த தாமதத்திற்கு எம்ஜிஆர் எந்த வகையிலும் காரணமல்ல, தயாரிப்பாளர் PA தாமஸும் காரணமல்ல, பைனான்ஸ் பிரச்சனையும் இல்லை. ஆனால் தலைவன் படத்தை எடுத்து முடிக்க முடியாமலும் வெளியிட முடியாமலும் திணறிக் கொண்டிருந்தனர். எம்ஜிஆர் சரியாக கால்ஷீட் கொடுக்காததால் படத்தை முடிக்க முடியாமல் தயாரிப்பாளர் தவிப்பு. தயாரிப்பாளரிடம் பணம் இல்லாததால் பைனான்ஸ் கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறார் என்று பத்திரிகைகளில் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. இதை அறிந்த எம்ஜிஆர் தயாரிப்பாளரை நேரில் அழைத்து பேசினார். என்ன பிரச்சனை, ஏன் படப்பிடிப்புகளை முடித்து படத்தை வெளியிட முயற்சி செய்ய மாட்டேங்கிறீங்க என்று. மேலும் ஏதாவது பைனான்ஸ் ப்ராப்ளமா, நான் வேண்டுமென்றால் ஏற்பாடு செய்து கொடுக்கிறேன் என்று கேட்டார் எம்ஜிஆர். அதற்கு தயாரிப்பாளர், பைனான்ஸ் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றுமில்லை, என்ன முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்கிறது, அதுதான் ஏன் என்று புரியவில்லை என்று தயாரிப்பாளர் தாமஸ் தன்னிலை விளக்கம் கொடுத்தார். அதன் பிறகு எம்ஜிஆர் தலைவன் படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பை முடித்து வெளியிடுவதற்கான பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார். தயாரிப்பாளர் தாமஸும் படப்பிடிப்பிற்கான மொத்த செலவுக்கான பணத்தை எம்ஜிஆரிடமே ஒப்படைத்தார். எம்ஜிஆரும் கவனமாக சுறுசுறுப்பாக செயல்பட்டார். ஆனாலும் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருந்தது. என்ன இது, ஒரே மர்மமாக உள்ளது என யோசிக்க தொடங்கினார் எம்ஜிஆர். உடனே தலைவன் படத்தின் வசனகர்த்தா RK சண்முகத்தை வரவழைத்து படத்தின் மொத்த வசன காட்சிகளையும் படித்து காட்டச் சொன்னார் எம்ஜிஆர். வசனகர்த்தா RK சண்முகமும் படத்தின் முழு வசனத்தையும் படித்து காட்டினார். அதில் தடை ஏற்படுகின்ற வகையில் எந்த காட்சியும் வசனமும் இல்லை. அதன் பிறகு அந்த திரைப்படத்தின் பாடலாசிரியர் கவிஞர் வாலியை வரவழைத்து படத்தின் தாமதம் குறித்து பேசினார். அதற்கு கவிஞர் வாலி, இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் பெயரும் நிறுவனத்தின் பெயரும் தான் அதற்கு காரணம் என்று கூறிவிட்டார். தயாரிப்பாளர் தாமஸ்
தாமஸ் பிக்சர்ஸ் படம் தாமசமாவதற்கு இதுதான் காரணம் என்று காமெடியாக சொன்னார் கவிஞர் வாலி. இதை கேட்ட எம்ஜிஆர் விழுந்து விழுந்து சிரித்துவிட்டு, ஓ, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொன்னார். அதன் பிறகு கவிஞர் வாலியிடம், இந்த படத்திற்காக நீங்கள் எழுதிய பாடல் வரிகளை சொல்லுங்கள் கேட்கலாம் என்றார் எம்ஜிஆர். கவிஞர் வாலி தன் பாடல் வரிகளை சொல்ல தொடங்கினார். அதாவது, அறிவுக்கு வேலை கொடு, பாய் விரித்தது பருவம், ஓடையிலே ஒரு தாமரைப்பூ, நீராழி மண்டபத்தில் என்று தன்னுடைய பாடல் வரிகளை சொன்னார் கவிஞர் வாலி. உடனே குறுக்கிட்ட எம்ஜிஆர், நீராழி மண்டபத்தில் என்ற பாடல் வரிகளை விளக்கமாக சொல்ல சொன்னார். அந்த ஒரு பாடல் வரிகளை விளக்கமாக சொல்ல தொடங்கினார் கவிஞர் வாலி. நீராழி மண்டபத்தில் தென்றல் நீந்தி வரும் நள்ளிரவில் தலைவன் வராமல் காத்திருந்தால் பெண்ணொருத்தி விழிமலர் பூத்திருந்தாள், நாடாளும் மன்னவனின் இதயத்தின் சிறையில் தனிமை தாழாமல் தவித்திருந்தாள் என்று கவிஞர் வாலி பாடல் வரிகளை சொல்லி முடிப்பதற்குள் எம்ஜிஆர் குறுக்கிட்டார். போதும் போதும், நிறுத்துங்க. இந்த பாடலில் உள்ள தலைவன் வாராமல் காத்திருந்தால் பெண்ணொருத்தி விடிமலர் பூத்திருந்தால் தனிமை தாழாமல் தவித்திருந்தால், இந்த வரிகளில் உள்ள இந்த அறச்சொல்தான் இந்த திரைப்படத்தை இந்த பாடுபடுத்தி இருக்கிறது. எப்போதுமே என் படங்களில் வசனத்திலோ அல்லது பாடல்களிலோ இது போன்ற அறச்சொல் வராமல் பார்த்துக் கொள்வேன். என் படத்தை பார்க்கிறவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற வகையில்தான் வசனமும் இருக்கும், பாடல்களும் இருக்கும். பொதுவாக யாரோடும் பேசும் போதோ பாடும் போதோ பாடல் எழுதும் போதோ இது போன்ற அறச்சொல் வந்துவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது போன்ற அறச்சொல்கள் சில நேரங்களில் நமது வாழ்க்கையை கூட பாதித்துவிடும். ஏனென்றால் தமிழில் ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள். எம்ஜிஆர் சொன்ன இந்த வார்த்தை உண்மைதான். தமிழின் வல்லமை, மகத்துவம் அப்படி. பல திரையுலக கலைஞர்களின் வாழ்க்கையே இது போன்ற அறச்சொற்கள் பாதித்திருக்கின்றன என்பது உண்மைதான். இப்படித்தான் நடிகர் M.K. தியாகராஜ பாகவதர் தான் நடித்த ஒரு திரைப்படத்தில், பாடமாட்டேன் இனி பாடமாட்டேன், அப்பனை பாடிய வாயால் இந்த சுப்பனை பாடமாட்டேன் என்று பாடினார். இப்படி இவர் பாடிய பிறகு பாடவே இல்லை. இதே போன்று நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி அப்படித்தான் ஒரு படத்தில், பாடமாட்டேன் இனி பாடமாட்டேன், வாய் திறந்து பாடமாட்டேன் என்று ஒரு படத்தில் பாடி நடித்தார். அதன் பிறகு அவர் எந்த படத்திலும் பாடி நடிக்கவே இல்லை. அத்தோடு இந்த மாபெரும் கலைஞர்களின் கலையுலக பயணமும் முடிந்தது. எம்ஜிஆர் சொன்னது போலவே தலைவன் படத்தில் அந்த அறச்சொற்கள் மாற்றப்பட்ட பிறகு தலைவன் பட வேலைகள் சுறுசுறுப்பாக தடையின்றி முடிவடைந்தன. தலைவன் என்ற திரைப்படத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வெளியிட்டு வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.